ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி ஜூலை 3க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கே ஒரு ஸ்கீமோடு ஸ்டார்ட் பண்ணிடலாம். மணற்கேணி செயலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலி வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 25 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதுங்க. எங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது என்னென்னா 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு அனைத்து பாடங்களையும் காணொலி வாயிலாக வழங்கும் ஒரு திட்டம். இப்போ டைரெக்டாகவே கேட்கலாம், 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு காணொலி மூலமாக வழங்கும் திட்டம் கேட்டாங்கன்னா மணற்கேணி செயலி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு ஆகணுங்க. தட்ஸ் எனஃப்ங்க. இந்த நியூஸ் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்க போதும். போலீஸ் தனிப்படைகள் கலைப்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை இஷ்யூக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த தனிப்படைகள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதும் இருக்கிறதுக்கு அழைச்சிட்டாங்க. ஆனால் சில க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. இனிமேல் இரவு 7 மணிக்கு மேல் விசாரணைக்கு காவல் நிலையத்துக்கு அழைத்து வரக்கூடாது. ஃபஸ்ட் நியூஸே அதுதான். யாராக இருந்தாலும் அது இல்லாமல் உத்தரவு இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது, யாரையுமே கூட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அட் த சேம் டைமில் குழந்தைகளும் பெண்களும் இருந்தாங்கன்னா பகல் நேரத்தில் விசாரிக்கணும், அதுவும் எஸ்ஐ முன்னாடி தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு பெண் காவலரும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. பார்ப்போம் இன்கேஸ் ஆஃப் ஃபியூச்சரில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. குவாட் அமைப்பை பற்றி நான் நிறையவே சொல்லிட்டேன். ஸோ அது ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. டைரெக்டாக என்ன பண்ணிடலாம், நம்ம திருவள்ளுவர் இன்றைக்கி ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்காருங்க. நல்லா அது போயிடலாமா? திருவள்ளுவர் முடிச்சுட்டு ஒன்று பார்ப்போம் பாருங்கள். வருமுன்னார் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னார் வைத்தாறு போல கெடும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா, குற்றம் நேருவதற்கு முன்னரே வராமல் காத்து கொள்ளாதவனுடைய வாழ்க்கை நெருப்பின் முன் நின்று வைக்கோல் போல் அழிந்திடும் அப்படின்றாங்க. ஸோ இது நடக்க போதுன்னு தெரிஞ்சு அமைதியாக இருக்கிறனுடைய வாழ்க்கை எப்படின்னா நெருப்பில் நடக்கிற வாழ்க்கை மாதிரி இருக்குது. அப்போது ஒன்று நடக்க போதுன்னு தெரிஞ்சு சும்மா இருக்கக்கூடாது அப்படின்றத திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஆர்டிக்கலுங்க. விளைச்சல் இருந்தும் வீழ்ச்சி ஏன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. என்ன ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா, அந்த மாங்கனி, நம்ம தேசிய கனி பழங்களின் ராஜா என்று அழைக்கப்படும் மாம்பழத்தை பற்றி பேசுகிறோம். உலகின் மிகப்பெரிய மாம்பழ உற்பத்தியாளராக யார் இருக்காங்கன்னா இந்தியா இருக்காங்கப்பா. இந்தியா மாம்பழ வகை அதன் தனித்துவமான நறுமணம் சுவையாக உலகளவிய கவனம் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கூறியிருக்காங்க. என்னென்னா, 2024ஆம் ஆண்டில் இந்தியாவின் மாம்பழ ஏற்றுமதியில் $16 கோடி கிட்டத்தட்ட எத்தனை கோடி, $16 கோடி பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. உலகளவில் மாம்பழ ஏற்றுமதியில் 9.6% நம்ம இந்தியா தான் வச்சுருக்கோன்றது சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தாங்க. பட் ஆனால் இந்த வருஷம் அதை விட தாண்டி இருக்குது. பட் ஆனால் ஏன் போகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஏன்னா கவனம் அது மேலே இன்னும் செலுத்தலையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை மேலே நம்ம கவனம் செலுத்தும் போது என்ன ஆகும், அது அதிகமாக ஏற்றுமதி ஆகும் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு இடம் மாம்பழ உற்பத்தியில் முன்னணி மாநிலமான உத்தரப்பிரதேசம் இந்த ஆண்டு. அப்போ இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, மாம்பழ உற்பத்தியில் முதன்மை மாநிலம் யாருன்னா உத்தரப்பிரதேசம் இப்போ இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க போதும். தட்ஸ் எனஃப்ங்க இந்த ஆர்டிக்கலில். ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு, பிரதமர் மோடி 5 நாடுகள் பயணம் தொடங்கினார். ஆஹா, தலைமை எங்கே போனாலும் ஒரு அவார்டு வாங்கிட்டு வருவார். இந்த வருஷம் எத்தனை அவார்டு வாங்குறாருன்றது பார்த்துடலாம். பிரேசிலில் ஜூலை 6-7 தேதிகளில் என்னென்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பின் உச்சி மாநாடு நடக்க போகுது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். உச்சி மாநாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷின் குரூப் எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இந்த வருஷம் பிரிக்ஸ் மாநாடு எங்கே நடக்க போகுது, பிரேசிலில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் இந்த மாநாட்டில் கலந்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருக்கோம் பாருங்கள். பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா 5 நாடுகள் எகிப்த், எத்தோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கூடுதலாக 5 நாடுகள், மொத்தம் 10 நாடுகள் என்ன இருக்குது பார்த்திங்கன்னா பிரிக்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போன வருஷம் எங்கே சார் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு ரஷ்யாவில் காசான் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரில் இந்த உச்சி மாநாடு நடைபெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பிரிக்ஸ் 2024 எங்கே, ரஷ்யா 2025 பிரேசில் அப்படின்றது நோட் பண்ணிங்க போதும். அப்போ அதே மாதிரி இன்னொரு உச்சி மாநாடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தலைமை பொறுப்பு சீனா வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வருஷம் உச்சி மாநாடு சீனாவில் தான் நடக்கும்போது SCO அப்படின்னு சொல்லக்கூடிய மாநாடு. ஸோ இந்த உச்சி மாநாடுகள்லாம் எக்ஸாமில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், ஐ திங்க் இன்றைக்கி நியூஸ் மொத்தமாக இவ்வளோ தான் இருக்குது. ஸோ ரெகுலராக நியூஸ் பேப்பர் ரீடிங் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு பயன்படும். எக்ஸாமில் தேர்வில் ஏதாவது ஒரு முறையில் பயன்படுங்க. தேங்க்யூ.